போயிருக்கான். அது புடிச்சதா ரொம்ப நாளாயிடுச்சே, புதுசா கேக்குற? எதுக்கு 2 பேரும் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? பாத்தியா லட்சுமி, இவளுக்கு நாம ஏன் இப்படி இருக்கோம்னு தெரியாதாம். ஏன் பாரதி, இவங்க வீட்ல வேலைக்காரங்களா இருக்கிறது பிடிக்காம தானே இங்க இருந்து வெளியில போனோம். இப்ப எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நமக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தலையெழுத்தான். நல்லா கேளு. வேலையில போற ஓனான சட்டைக்குள்ள போட்டுக்கிட்டு அப்புறம் குத்துதே கொடையுதேன்னு சொல்லுவாங்களாம். நல்லா சொல்லுங்க பாட்டி, நான் கேட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க. பாரதி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உன்னோட உரிமையை மொத்தத்தையும் விட்டு கொடுத்துட்டு நிக்கிற, பத்தாததுக்கு இப்ப இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்ட. முதல்ல போய் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வா. பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? எப்படி எங்களுக்கு ஒரு பதில ரெடி பண்ணி வச்சிருப்ப? நாங்க எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு? நீ என்ன சொல்லணுமோ சொல்லு, அத கேக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். பாட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதிக்கு என்ன gift கொடுக்க போறேன்னு கேட்டீங்கல்ல? என்னால முடிஞ்சது என்னோட உழைப்பு தான் பாட்டி. நான் பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே ஆதிக்காக தான். அவருக்காக நீங்க இதை பண்ண மாட்டீங்களா? அக்கா, எனக்கு என்னவோ அந்த கேட்டரிங் ஆளுங்கெல்லாம் வரலன்னு சொன்னது சும்மானு தோணுது. மனோ, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இது எல்லாமே ஆதிக்காக தான். அவர்கிட்ட நீங்களே போய் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஆமாண்டி, நாங்க ஏதாவது கேள்வி கேட்டா ஆதிக்குன்னு சொல்லி எங்க வாயை அடைச்சிரு. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியாம இல்ல பாட்டி. இருந்தாலும் நாம நினைச்ச மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் பொறுத்துதான் போகணும். காலம் பதில் சொல்லும் பாட்டி. ஆமா ஆமா, காலம் 50 வயசுலயும் பதில் சொல்லும், 60 வயசுலயும் பதில் சொல்லும். அது வரைக்கும் இப்படியே உக்காந்துக்க. அத்தை, இதுக்கு மேல பாரதி கிட்ட பேசுறது வேஸ்ட். எப்படியோ அவன் நம்மள சமாதானம் பண்ணி வேலையெல்லாம் செய்ய வைக்கதான் போறான். அத நம்ம இப்பவே ஆரம்பிச்சிடலாம். மனோ, நீ நமக்கு வேலை செய்யற ஆளுங்களை எல்லாம் வர சொல்லு. நம்மளால தனியால இதெல்லாம் பண்ண முடியாது. அத்தை வாங்க. அம்மா, அக்கா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் இப்பவே போய் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல போறேன். நான் அப்பவே பேசியிருப்பேன். சரி, எல்லார்கிட்டயும் கலந்து பேசிட்டு முடிவை சொல்லலான் இருந்தேன். ஆனா நீ உன் முடிவை மாத்திக்கிறதா இல்லன்னு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. மனோ, ஏன் இப்படி பேசுற? உனக்குமா புரியல? உனக்கு தான்க்கா புரியல.